நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்மந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கிரகம் தசை நடத்துது. அந்த கிரகத்தினுடைய நல்ல ஆதிபத்தியம், அந்த கிரகத்தினுடைய கெட்ட ஆதிபத்தியம் எப்படி செயல்படும் அப்படின்ட்டு நம்ம நிறைய உதாரண அமைப்பை பார்க்கலாங்க. பொதுவாகவே ஒரு லக்னத்திற்கு, உதாரணத்திற்கு மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு லக்னாதிபதியும் அவர் தான், நாளுக்குடையவரும் புதன் தான். அப்போ லக்னாதிபத்தியமும் நல்லா இருக்குது, 4ஆம் ஆதிபத்தியமும் நன்றாக இருக்கின்றது. மிதுன லக்னத்திற்கு சனியோட தசை, அவரே அட்டமாதிபதி, அவரே பாக்கியாதிபதி. இந்த இடத்துல எப்படி பலன் எடுக்கிறது? 2 ஆதிபத்தியமே நன்றாக இருக்கின்றது அப்படின்னா அதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கா பாவத்துவமாக இருக்கா, அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். எந்த வீட்டில் இருக்குது, நல்ல ஆதிபத்தியம் தான் வைக்கக்கூடிய கிரகம், ஆனால் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளுது, பகை வீட்டோடு தொடர்பு கொள்வதா, அல்லது பகை கிரகத்துடைய சேர்க்கையை பிரிக்கின்றதா, அல்லது பாவத்துவமாக இருக்கின்றதா, அல்லது சுபத்துவமாக இருக்கின்றதா என்பது போன்ற அமைப்பில் கவனம் செலுத்தினா போதுமானது. ஆனால் ஒரு லக்னத்திற்கு ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய அந்த கிரகம் நல்ல ஆதிபத்தியம் வைக்கின்றது, கெட்ட ஆதிபத்தியம் வைக்கின்றது. மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் சனி வராரு, 9ஆம் அதிபதியாகவும் சனி வராரு. அப்படின்னா இந்த இடத்துல சனி தசையினுடைய பலன் என்னவாக இருக்கும்? அட்டமாதிபதியாக செயல்படுவாரா அல்லது பாக்கியாதிபதியாக செயல்படுவாரா? அவர் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றார்? 8ஆம் அதிபதியாக அவர் செயல்பட வேண்டும் என்றால் அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டாக வேண்டும், தொடர்பு கொண்டிருக்கணும். இல்லைன்னா அவர் 8ஆம் பேர் செயல்பட மாட்டார். மிதுன லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்த சனி 8ஆம் இடத்தை பார்த்தார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஜாதகத்தில். அப்போ அதனால் அவர் அட்டமாதிபதியாக செயல்பட்டார். குருதசையில் சனி புத்தியில் இது போன்ற அமைப்பு நடந்தது. அப்போ என்ன அமைப்பு நம்ம சொல்கிறோம்னா, 8ஆம் அதிபதியாக அவர் செயல்படுகின்றாரா என்றால் 8ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 9ஆம் அதிபதியாக அவர் செயல்படுனா 9ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ள வேண்டும். இது 2 வீட்டிற்கும் கேந்திரம் திரிகோண நிலைகளில் இருந்தால் 2 ஆதிபத்தியத்தினுடைய பலனும் நடக்கும். 2 வீட்டிற்கும் கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால், உதாரணத்திற்கு மேஷ லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியும் புதன் தான், 6ஆம் அதிபதியும் புதன் தான். 6ஆம் அதிபதியாக செயல்படுகின்றார் அப்படின்னா அப்போ 3ஆம் அதிபதியாக செயல்படவே மாட்டாரா? அதாவது உதாரணத்திற்கு 6ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கின்றார். மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் நீச்சம் பெற்று அமர்ந்து 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கின்றார். 3ஆம் வீட்டிற்கும் கேந்திரத்தில் இருக்கார். 6ஆம் வீட்டிற்கும் அவர் எங்கே இருக்கார்? கேந்திரத்தில் இருக்கார். 3ஆம் வீட்டிற்கும் கேந்திரத்தில் இருக்கார், தசம கேந்திரத்தில் இருப்பார். 6ஆம் வீட்டிற்கு சமசப்தம கேந்திரத்தில் இருப்பார். அப்போ நேர் 7ஆம் இட கேந்திரத்தில் இருப்பார். அப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்ட் நீங்கள் எடுக்கணும்? அப்போ 2 வீட்டுடைய பலன் நடக்குமா? நடக்கும் தான், முயற்சி நடக்கும். ஆனால் முயற்சியால் எந்த விதமான பலனும் இல்லாமல் கடன் ரீதியான விஷயங்கள் ஆட்பட்டு கொண்டே இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல முயற்சியும் செய்வாங்க, அதே இடத்துல கடனும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. முயற்சியே இல்லாமலாம் அவங்க கடன் அடைக்க முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய பலனை அவங்களால முழுமையான ஒரு பலனை அனுபவிக்க முடியல. என்னென்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை முழுமையாக பார்க்கின்றார். இந்த இடத்துல லக்னாதிபதியுடைய பலம், புதனுடைய தசையே நடைமுறையில் இருக்குதா? புதன் தசை நடக்குதா? தசை சம்பவத்தை நிகழ்த்தும், நல்லதாக இருந்தாலும் சரி, அது சரியில்லாததாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த இடத்துல 3ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார், 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுவார். ஒருவேளை இப்படி இருக்கார்,
மேஷ லக்னத்திற்கு புதன் 5ஆம் இடத்துல அதி நட்பில் இருக்கார். 6ஆம் வீட்டுக்கு 12இல் மறைகின்றார். 3ஆம் வீட்டுக்கு 3ல் தான் இருக்கார். 3ஆம் வீட்டுக்கு 3ங்கிறது மறைவு கிடையாது, ஓரளவுக்கு சமங்கிற நிலை தான் வரும். ஆனால் 3ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுக்கு 6, 8, 12ல் மறைஞ்சார்னா 6ஆம் இடத்துடைய பலன் அங்கே அறவே இருக்காது. அப்போ 5ஆம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்கின்றார். அப்படிங்கிற அடிப்படையில் 3ஆம் ஆதிபத்தியோட பலன் நன்றாகவே இருக்கும். 6ஆம் ஆதிபத்திய பலன் செயல்படாது. இப்போ திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னம், 3ஆம் இடத்துல சனி உச்சம், குரு சுக்கிரனுடைய பார்வை. பொதுவாகவே சிம்ம லக்னத்துக்கு சனி தசை வரக்கூடாது. அவ்வாறு வருவதாக இருந்தால் அது உபஜய ஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருந்தார், சுபத்துவமாக இருந்தார்னா நல்லது செய்வார் அப்படிங்கிறது திரு ஆதித்ய குருஜி ஐயா அவருடைய விதி. அப்போ இந்த இடத்துல 3ஆம் இடத்துல அமர்ந்த சனி குரு சுக்கிரனுடைய தொடர்பை பெற்று தன்னுடைய 2 ஆதிபத்திய வீடுகளுக்கும் அவர் வலுவாக தான் இருக்கார். 7ஆம் வீடுங்கன்னு நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவான சமூக அந்தஸ்து இப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 7ஆம் வீட்டுக்கு அவர் எங்கே இருக்கார், திரிகோணத்தில் இருக்கார். அதாவது லக்னத்துக்கு 3ல் இருக்காருன்னா 7ஆம் வீட்டுக்கு திரிகோணத்தில் இருக்கார். தன்னுடைய 6ஆம் வீட்டுக்கும் கேந்திரத்தில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், 6ஆம் இடத்துடைய பலனையும் அவர் செய்வார், 7ஆம் இடத்துடைய பலனும் செய்வார். அப்படின்னா என்ன அமைப்பு, அவர் கடுமையாக எதிர்ப்புகள் இருக்கும், கடுமையாக போராடுவார். கடுமையான எதிர்ப்புகள் எதனால் இருக்குது, 6ஆம் வீட்டுக்கு அவர் திரிகோணத்தில் இருக்கிறதுனால, கேந்திரத்தில் இருக்கிறதுனால. அதே 6ஆம் வீட்டுக்கு 12ல் இருந்தார் அப்படின்னா அதற்கான எதிர்ப்புகள் அங்கே இருக்காது, எதிர்ப்புகளே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் கடுமையான எதிர்ப்புகள் ஏன் இருக்கின்றது, 6ஆம் வீட்டுக்கு 6, 8, 12ல் மறைஞ்சாரா, இல்லை. 6ஆம் வீட்டுக்கும் கேந்திரத்தில் இருக்கனால எதிர்ப்புகளும் இருக்கின்றது, அந்த 7ஆம் வீட்டான சமூக அந்தஸ்தும் கிடைக்கின்றது. அப்போ 2 பலனுமே நடக்குது. அப்போ என்ன நீங்கள் அமைப்பில் எடுக்கணும், அது அந்த வீட்டிற்கு 6, 8, 12ல் முழுமையாக மறைந்தால் அந்த ஆதிபத்தியத்தினுடைய பலன் செயல்படாது. அவ்வாறு மறையாமல் அந்த வீடுகளுக்கு கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கும்போது அதனுடைய பலன் அங்கே செயல்படும். ஆனால் எந்த வீட்டை பார்க்கின்றதோ அந்த பலன் கடுமையாக செயல்படும். இப்போ மேஷ லக்னத்தில் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ முயற்சியாக அவர் எடுக்க மாட்டாரா, 3ஆம் வீட்டுக்கு கேந்திரத்தில் தானே இருக்கார், மேஷ லக்னத்துக்கு 12ல் புதன். ஆனால் எந்த வீட்டை அவர் நேரடியாக தொடர்பு கொள்கிறார், 6ஆம் வீட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீச்சமும் பெற்று 6ஆம் வீட்டு தொடர்புள்ள கடுமையான கடன் ரீதியான விஷயங்களில் ஆட்படுவார். ஆனால் இந்த இடம் தானே வேலை ஸ்தானமும். அப்போ இந்த இடத்துல அப்போ எல்லாருக்கும் மேஷ லக்னத்துக்கு 6ஆம் வீட்டு புதன், 12ஆம் இடத்துல அமர்ந்த புதன் 6ஆம் வீட்டை பார்த்தா எல்லாரும் கடன் ரீதியான விஷயம் ஆட்படுவாங்களா, அப்போ யாருக்குமே நல்லதே நடக்காதா அப்படின்னா, தொழில் ரீதியான விஷயங்களில் செய்யும்போது அந்த கடனை அவர் ஆட்படுத்துவார், வேலை ரீதியான விஷயங்களில் அவங்க ஈடுபடும் போது அந்த கடனை அவர் ஆட்படுத்த மாட்டார். ப்ளஸ் லக்னாவுடைய வலுவை பொறுத்தே இந்த இடத்துல லக்னாவுடைய வலுவுக்கு நீங்கள் வந்துடணும். மேஷ லக்னத்துக்கு 12ல் புதன் இருக்கார், ஆனால் சுபத்துவமாக இருக்கார். அந்த புதன் பாவத்துவ தொடர்பில் இருக்கும்போது தான் கடுமையான கெடுபலனை விடுவிப்பார். ஆனால் அவர் சுபத்துவமாக இருக்கும்போது 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால முயற்சியால் வேலை கிடச்சி தொடர்ந்து நீடித்த நிரந்தர வேலையில் இருப்பார். லக்னாதிபதி ஓரளவுக்கு லக்னத்திலேயோ அல்லது சுபத்துவமான எங்கே இருந்தாலும் சுபத்துவமான நிலையில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு நீடித்த நிரந்தரமான வேலை கிடைத்து கொண்டிருக்கும், நன்றாக தான் இருப்பார். புதன் பாவத்துவ தொடர்பு இருக்கும்போது தான் அந்த ஆதிபத்தியத்தினுடைய அமைப்பில் கடுமையான தொல்லைகளை கொடுப்பார் அந்த 6ஆம் ஆதிபத்தியத்தினுடைய பலன்களில். இப்போ துலா லக்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 2 ஆதிபத்தியமே நல்ல ஆதிபத்தியம். ஆனால் துலா லக்னத்துக்கு குரு 3 கூடையோர் அவர் தான், 6ஆம் அதிபதி அவர் தான். அதே துலா லக்னத்துக்கு குரு 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைகிறாரு, 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு 11ல் இருக்கார், தன்னுடைய நண்பருடைய வீட்டில் இருக்கார், நட்பு நிலையில் இருக்கார். ஆனால் எந்த வீட்டை பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு. துலா லக்னத்துக்கு 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு 3ஆம் வீட்டை பார்க்குறனால முயற்சியால் ஜாதகர் படிப்படியான உயர்வை அடைந்து கொண்டிருக்கின்றார். கடுமையான உயர்வு இல்லை, படிப்படியான உயர்வை அடைந்து கொண்டிருக்கின்றார். 6ஆம் இடத்தினுடைய தொல்லைகள் இல்லை, தொல்லைகள் இல்லை. ஏன்னா எந்த வீட்டை பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை தொடர்பு கொள்வதால். 6ஆம் வீட்டையே குரு பார்க்குறாரு, கடுமையான தொல்லைகள் இருக்குது. லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து தொல்லைகள் கூடுதலாக இருக்கின்றதா குறைவாக இருக்கின்றதா, சமாளிக்கின்றாரா சமாளிக்க முடியாமல் திணறுகிறாரா. அப்போ நீங்கள் எப்படி பாயிண்ட் எடுக்கணும்,
அந்த வீட்டிற்கே முழுமையாக மறைந்திருந்தால் அந்த ஆதிபத்தியனுடைய பலன் செயல்படாது. அந்த வீட்டிற்கு அவர் மறையவில்லை என்றால் அல்லது கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் 2 ஆதிபத்தியனுடைய பலனும் செயல்படும் அப்படிங்கிற பாயிண்ட் அங்கே வந்துருங்க. அப்போ இது போன்று 2 ஆதிபத்தியம் இருக்கின்றது அப்படின்னா அந்த அந்த கிரகம் எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கின்றது அப்படிங்கிறத பாருங்கள். அது சுபத்துவமான நிலையில் தொடர்பு கொள்கின்றதா, பாவுத்தமான நிலையில் தொடர்பு கொள்கின்றதா, லக்னாதிபதி அதற்கேற்ற வலுவோடு இருக்கின்றாரா? ஏன்னா அவயோக தசை வரும்போது அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில் லக்னாதிபதி பலமாக இருக்கின்றாரா அப்படிங்கிறத ஆய்வு செய்யும்போது நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.